விருதுநகர் மாவட்டம் புதுப்பட்டி என்கின்ற பகுதியில் பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் பலி எண்ணிக்கை 4ஆக அதிகரித்திருக்கிறது. சற்று முன்னதாக நாம் பார்த்தோம் 3 பேர் பலி என்றும் 3 பேருக்கு படுகாயம் என்றும் தகவல்கள் வந்தன. தற்போது அந்த பலி எண்ணிக்கை 4ஆக அதிகரித்திருக்கிறது. புதுப்பட்டி என்கின்ற இடத்தில் நடைபெற்ற பட்டாசு விபத்தில் 5 அறைகள் தரைமட்டமாகி இருப்பதாகவும் அண்மைச் செய்தியை நாம் பார்த்தோம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே புதுப்பட்டி என்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர். ராஜரத்னம் என்பவருக்கு சொந்தமான ஆலையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் கட்டடங்கள் தரைமட்டமாகியிருக்கின்றன. மேலும் படுகாயமடைந்த 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதலான விவரங்களை வழங்குவதற்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில். செந்தில்குமார், இப்போ இந்த பலி எண்ணிக்கை 4 அதிகரிச்சிருப்பதா நம்ம பார்க்குறோம். இந்த பட்டாசு வெடி விபத்திற்கான காரணம் உள்ளிட்ட இந்த முக்கிய நிகழ்வுகள், சம்பவங்கள் தொடர்பான உங்களது விவரம். அதாவது கோபால், விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள புதுப்பட்டி பகுதியில் ராஜாராம் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. சுமார் 50க்கும் மேற்பட்ட அறைகள் கொண்ட இந்த பட்டாசு ஆலையில் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று வழக்கம் போல பட்டாசு தொழிலில் ஈடுபட்ட இந்த தொழிலாளர்கள் ஏற்பட்ட ரசாயன கலவையில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக வெடி விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே 3 தொழிலாளர்கள் உடல் கருகி உயிரிழந்த நிலையில் 3 பேர் காயமடைந்து சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி மேலும் ஒரு பெண் உயிரிழந்துள்ளார். இதன் காரணமாக பலி எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. தொடர்ந்து பட்டாசு விபத்துகளை தடுக்க மாற்று நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் தொடர்ந்து வரும் பட்டாசு விபத்துகளை தடுக்க முழுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர் கோரிக்கையாக உள்ளது. சம்பவ இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை காணப்படுவதால் அங்கு பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டுள்ளது. கோபால், விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.